என்ன கேப்ரியல் இங்க கூட்டம்லாம் அல்லது? இன்னைக்கு தெரிஞ்சிடும் மைக்கேல், இங்க இருக்கிறவங்க பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல இருக்காங்க. பிரேசரா லாடே அவரு தான்டா. சாரி, பிரேஸ் பீ டு யூ லார்ட். நீ பைபிள் படிப்பியா? இல்ல தானே, தள்ளு தள்ளு. நீ ப்ரே பண்ணுவியா? இல்ல தானே, தள்ளு தள்ளு. நீ ஆராதிப்பியா? இல்ல தானே, தள்ளு தள்ளு. நீ வசனம்னா கேட்பியா? வசனம் எடுக்கும்போது நீ தூங்கிதான் இருப்ப, தள்ளு தள்ளு. நீ ஃபெலோஷிப்ல இருக்கியா? நான் 10 ஃபெலோஷிப்ல இருக்கேன், தள்ளு தள்ளு. என்னப்பா உன் பொண்டாட்டி கூப்பிட்டு வரலையா நீ? இல்ல, கண்ணீரும் இல்ல கவலையும் இல்ல பரலோகத்துல, அதனாலதான் கூட்டினே வரல. அதுவும் சரிதான். ஃபர்ஸ்ட் வாங்க. உங்க பேர் என்ன? பேரு உபவாசம். எப்படி சொல்வீங்க தெரியும், ஆண்டவர் தான் உப்பா இருக்க சொன்னாரு, அதனால தான் நான் வச்சுக்கினேன். என் பேரு உபவாசம் மணி. என் பேரு இல்லையா? நான் எவ்வளவு ப்ரே பண்ணிருக்கேன், எவ்வளவு உபவாசம் இருந்திருக்கேன், என் பேரு இல்ல. நீ எல்லாரும் முன்னாடியும் தான் உபவாசம் வந்த, மனுஷ பார்வைக்கு ஜெபம் பண்ண. உன் பேர் இங்க இல்ல. என் பேர் இல்லையா? இப்ப நான் என்ன பண்றது? நான் எங்க போறது? நானு அப்போ உபவாசம் இந்த என்ன சட்டில உப்பு இல்லையா? வா அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? நல்லமணி. நான் ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது செய்வேன். அப்புறமா சர்ச்சுக்கு போவேன், தசமா ஜாஸ்தியா தருவேன். திட்டு எல்லாமே திட்டு பண்ணோம். நீங்க ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க. ஆனா இது லஞ்சம் வாங்கிட்டு அது தசமா கொடுக்குது. இதுல பெருமையா வேற பேசுது. இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க கடவுளே. என்னப்பா உன்னை உள்ள விடலையா? இல்ல, கடவுளுக்கு நல்லது செஞ்சா ஒன்று பத்தாது. நம்ம பாவத்தால கல்வி உண்டா வாழ்நாள் தான் கடவுளுக்கு பிடிக்கும். இது வேறயா? பாப்பா பாப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாப்பா பாப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் பார்த்து எனக்கு பழகி போச்சு. பர்ஃபார்மன்ஸா? மைக்கேல் நீ இரு, இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன். இந்தாமா, உன் பேர் என்ன? வணக்கம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐயா, என் பேரு ஜெபமணி. நான் வாரம் தவறாம சர்ச்சுக்கு போயிடுவேன், டெய்லியும் பைபிள் படிப்பேன், அந்நிய பாஷையில எல்லாம் ஜெபிப்பேன் ஐயா. சர்ச்சில் அந்நிய பாஷை, கொலாடியில வேற பாஷை. இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க, பரலோகமே 2 ஆயிடும். ஐயா சரி, என் பேர் தான் இல்ல, என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம் பேராவது இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அப்பாடி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லாம அந்த பங்கஜம் பேரு மட்டும் இருந்திருந்தா என்னால நிம்மதியா தூங்கி இருக்கவே முடியாது. நீ நரகத்துக்கு வாடி, உன் வாய் கிழிச்சிடுற. பாய்ஸ், டேக் மீ. அந்த பொம்பளை இந்த கிளிக்கிறா. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என் பேர் டேனியல். உங்க பேர் இருக்கு. நீங்க பூமியில ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க. உத்தம ஊழியக்காரனான உங்களை ஆண்டவர் அவரோட ராஜ்யத்துல பிரவேசிக்க கூப்பிடுறாரு. நீங்க உள்ள போலாம். அடுத்து வாங்க. உங்க பேரு? என் பேரு பிளஸ்ஸி. என் பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கா? உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? ஜீவ புஸ்தகத்துல இருந்து என் பேர் கிறுக்கப்பட்டிருக்கா? நான் என்ன பாவம் பண்ணேன்? நீங்க கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்ல நில்லுங்க. நீங்க என்ன பாவம் பண்ணீங்க உங்களுக்கே தெரியும். அடுத்து வாங்க. உங்க பேரு? என் பேர் கண்ணம்மா. நீங்க பாவத்தினால மன திரும்பவில்லை, உங்க பேர் இல்ல. அப்படின்னா என்ன? பாவத்தை பத்தி ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்களே. நான் கண்ணம்மா வீட்ல எல்லாம் பார்த்தனே, டிவில எல்லாம் பாவத்தை பத்தி சொல்லியிருப்பாங்களே. கண்ணம்மா எங்கதான் இருக்கிற? நான் இவ்வளவு நாள் உங்க வீட்டுல வேலை செஞ்சேன், ஒரு தடவாச்சு ஏசப்ப பத்தி பாவத்தை பத்தி என்கிட்ட சொல்லிருப்பியா? என்ன மன்னிச்சிரு. அவளை விட்டு சொல்லுங்க. ஏன் தப்புதான்? நான் தான் ஏசப்ப பத்தி அவகிட்ட சொல்ல, அவளை விட்டு சொல்லுங்க. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என் பேரு பிரியா. இது எந்த இடம்? நீங்களாம் யாரு? பிளஸி, நீ என்ன பண்றீங்க? நான் ஏன் இங்க இருக்கேன்? இவங்கெல்லாம் யாரு? அது நாங்க சொல்றோம். எங்க பேசுற காலத்தில் பேசவில்லை, பேச நினைச்சாலும் பேச முடியாது. பிளஸி
பிளஸ்ஸி அறுவடை காலத்தில் மௌனமா இருந்தா ரட்சிப்பு வராது. நீங்க ரட்சிக்கப்படாதனால உங்களால உள்ள போக முடியாது. பிளஸி, நீ கிறிஸ்டியன் தானே, நீ ஏன் எனக்கு ஏசப்பாவை பத்தி சொல்லல? நீ சொன்னதை நான் இந்த நேரத்துல இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டேன்ல. நீ ஏன் எனக்கு ஏசப்பாவை பத்தி சொல்லல பிளஸி? என்ன மன்னிச்சிருப்பியா? அவளை விட்டுற சொல்லுங்க. ஏன் மேலதான் தப்பு. நான் தான் இயேசுவை பத்தி அவகிட்ட சொல்ல. அவளை விட்டுற சொல்லுங்க. நான் பண்ண தப்புனால தான் இப்ப நரகத்துக்கு போயிட்டு அவளை விட்டுற சொல்லுங்க. இப்போ நீ பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதே ஆண்டவரை பத்தி இந்த உலகத்துக்கு சொல்லாதான் காரணம். இப்போ உன்னால உள்ள போக முடியாது. நான் பண்ண தப்ப நீங்க யாரும் பண்ணிடாதீங்க. கடவுளோட சுவிசேஷன்றது நம்ம மேல கிடந்த கடமை. அது நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். நம்மளோட பெற்றவங்களுக்கு சொல்லணும். நம்ம கூட இருக்க எல்லாருக்கும் சொல்லணும். நான் பண்ண தப்ப நீங்க யாரும் பண்ணிடாதீங்க. வந்து கிறிஸ்தவர்கள் 90% இப்படிதான் இருக்கும். நம்ம எல்லாம் நம்ம யாருக்கும் வந்து நம்ம வந்து சுவிசேஷத்தை நம்ம வந்து சொல்றதில்ல. நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் வந்து இந்துவா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து அவங்களோட கஷ்டத்தை அவங்க வந்து சொல்லும் போது நம்ம அவங்க கிட்ட வந்து உண்மையான கடவுள் இவர்தான் சொல்லி நம்ம வந்து சொல்லவே மாட்டோம். நம்ம வாழ்க்கை நம்ம அப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து நம்மளோட தேவனை பத்தி வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்க வந்து எல்லாரும் வந்து பரலோகத்துக்கு போகணும். நம்ம வந்து நிறைய பேர் வந்து இந்த தப்பை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் பசங்க வந்து ரொம்ப அழகா